guys, இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு சரி ஈவினிங் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஃபைனலி ஐ காட் a நியூ ஃப்ரெண்ட். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி போன எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. வில் இன்ட்ரடியூஸ் ஹர். ஹலோ, நாங்கள் கோயில் போயிட்டு வரோம். நம்ம கோயில் சுத்தி வந்துட்டோம். ஃபைனலி சாமி கும்பிட்டோம். ஃபைனலி கோயில் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போய் சந்திப்போம். பாய். இன்னைக்கு தாங்க உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கேன். கோயில் போயிட்டு, அதுவும் வாக்கிங்கில் கோயில் போயிட்டு, இல்லைனா வீட்டில் சும்மா தண்டமாக இருப்பேன். அதுவே மைண்டுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். மெயின் ரீசன் ஃபார் கம்மிங் அண்ட் ஓப்பனிங் திஸ் பேஜஸ் வந்துட்டு சரி ரொம்ப வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குமே, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படிதான். பட் டுடே இந்த குழந்தையால் சரி வாழ்க்கையில் உருப்படியாக எதாவது பண்ணலாம். ஆக்சுவலி அவள் வந்து 3 o'clockலேருந்தே கூப்பிட்டுட்ருக்கா, அக்கா வாங்க படிக்கலாமா, வெளில கோயில் போகலாம், லைக் அந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கே நான் சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டுடே நாங்கள் வந்தோம். இங்கே வெளியில் வாக்கிங் வந்தால் நிறைய பேர் தே ஆர் வாக்கிங், சைக்கிளிங், ஈவன் டான்ஸ் கிளாஸ் இருக்குது போல், எல்லாமே இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து உருப்படியாக டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஷட்டில் விளையாடுறது, இல்லை அட்லீஸ்ட் சும்மா இப்படி வாக்கிங் போகிறது. பாருங்கள் எவ்வளோ வேர்த்து இருக்குன்ட்டு. ஆக்சுவலி சும்மா சின்ன ஒர்க் பண்ணாலே வேர்க்கும், பட் இது நல்லா தான் இருக்குது. இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். டெய்லி கோயில் போகணும், முடியலைனாலும் போகலாம். நாளையிலேருந்து வேறு இவளுக்கு ஸ்கூல் திறக்குது. ஸ்கூல் திறந்தா எனக்கு யார் கம்பெனி தருவா தெரியல, பார்க்கலாம். 3 o'clock போகலாமா? ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் போகலாமா? நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் லைக் ஸ்கூல் ஆச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு தூங்கிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு திரும்பியும் போகிறோம். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு. ஓகே டன். 5 மணிக்கு கோயில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே அக்கா சீக்கிரம் ரெடியாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னிலேருந்து நம்ம சீக்கிரம் இருக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி வீட்டுக்கிட்ட போக போகிறோம். பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ பேர் வாக்கிங் வராங்க. ஹலோ கைஸ், நம்ம போய் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு இப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எங்க வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் பண்ண போறோம். ஓகே கைஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து படிக்க போகிறோம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நாங்கள், அதனால இப்போவே நாங்கள் வந்து படிக்க போகிறோம். சரி போயிட்டு புக் எடுத்துட்டு வா, தண்ணி குடிச்சிட்டு. வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த ஏசி போட்டாதான் நிம்மதியாக இருக்கு. இவ்வளோ வேர்வைப்பா. டெய்லி வாக்கிங் போகணும், உடம்பு குறைக்கணும். இனி வந்துட்டு ஒரு நோயிங் மை செல்ஃப் பேஜையே நம்மளை அறிஞ்சிக்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. அதை இன்னும் எதுவுமே பண்ணலை. இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்துட்டீங்களா? வெல்கம்.